இந்த தீர்ப்பு வந்து திங்கக்கிழமை கார்த்திகை தீபம் நேற்றுக்கு சரிங்களா, நடுவில் 2 நாள் கேப் இருந்துச்சு. 2 நாள் மேல்முறையீடு பண்ணாம இன்னைக்கு மேல்முறையீடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் 144 எப்படிங்க போடுவீங்க நீங்க? 144 போட்டு இதை தடை பண்றான்னு சொன்னா அப்போ இந்துக்கள் மீது, இந்துக்களுடைய வழிபாடுகள் மீது எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபம் என்னைக்கு அன்னைக்கு தீபம் நாங்கள் ஏற்றணும், அதுதான் கோர்ட் ஆர்டர். அப்போ கோர்ட் ஆர்டரை மதிக்காம நீங்க 30 நாள் டைம் இருக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? 30 நாள் வரைக்கும் நாங்கள் தீபம் ஏற்ற வெயிட் பண்ண இருக்க முடியும்? இதுல அந்த கமிஷனர் ரொம்ப திமுறா பேசுறாரு. என்ன பேசுறேன்னா, நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அப்போ எவ்வளவு ஆணவம் பாருங்க. ஒரு கமிஷனர் உனக்கே இவ்வளவு ஆணவம் இருக்குதுன்னா, திரௌபதி முர்மு மேலேயும் ஜனாதிபதி அவர்கள் மேலேயும் நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி மேலேயும் இவங்க வழக்கு போட்டாங்க. அப்போ கோர்ட் ஒரு உத்தரவு போடுது 10 மசோதாவை நிறைவேற்றணும்னு. உடனே நீ சட்டசபையை கூட்டி நிறைவேற்றி சட்டமா போடல, நாங்க தான் வந்துட்டு துணைவேந்தர்கள் நியமிப்போம் ஒரு சட்டத்தை ஏற்றல, அப்போ மட்டும் எப்படி உடனே உபயோக பண்றீங்க? அப்போ இந்த வழக்கையை உடனே உபயோக பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு? நீ ஆட்டை தூக்கி மேல போனதால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ இது ஆரம்ப புள்ளி யாரு? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றத்தை இதை விட யாருமே அவமதிக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை விட வேறு யாருமே இவ்வளவு கேவலமாக அவமதிக்க முடியாது. நான் வருஷம் 365 நாள் தீபம் ஏத்தணும் நான் சொல்றேன். ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஏத்தனா உனக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? இந்தியா ஏன் நாடுறா? நீ யாரு? சிக்கந்தர் யாரு? சிக்கந்தர் வந்தேரி. இவன் சொல்றான், அந்த தமிழக அரசு சொல்லுது கலவரம் ஆயிடும், நாங்க ஏத்த விட்டா கலவரம் ஆயிடு. அயோத்தியில ராமர் கோயிலை கட்டிட்டு வந்துட்டோம். நாங்க அயோத்தியில அவ்வளவு பெரிய 500 வருட பிரச்சனையை அப்படி செகண்ட்ல முடிச்சுட்டு வந்த பிரதமர் இன்னைக்கு நீ விட மாட்டேன்னு சொல்றேன்னாக்கா, நாளைக்கு ராணுவத்தை கூட்டு வந்து மொத்தமா இறக்கி உள்ள போனோம், என்ன பண்ணுவோம்? உன்னால என்ன பண்ண முடியும்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக மாநில பொறுப்பாளரான சதீஷ் சார் அவர்கள் தான். ஃபயர் சதீஷ் சார் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். நான் இப்போ திடீர்னு திருப்பரங்குன்றம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மதுரை மாநாட்டுக்கெலாம் வந்திருந்தீங்க, எல்லாம் நல்லா எல்லாமே பார்த்துக்கிறீங்க. இப்போ திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களே பிரச்சனை பண்ணாத போது அறநிலைத்துறை அமைச்சர்கள் முதற்கொண்டு அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே வந்து மேல்முறையீடு செஞ்சு இந்த அளவுக்கு எதுக்கு அவங்க பண்ணணும் இந்த டைம்ல? அதுவும் இல்ல, இப்ப எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, இந்த தீர்ப்பு வந்தது திங்கக்கிழமை, கரெக்டுங்களா? இந்த தீர்ப்பு வந்தது திங்கக்கிழமை, கார்த்திகை தீபம் நேற்றுக்கு சரிங்களா, நடுவில் 2 நாள் கேப் இருந்துச்சு. 2 நாள் மேல்முறையீடு பண்ணாம இன்னைக்கு மேல்முறையீடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டீங்க, தீபத்தை ஏத்த விடக்கூடாதுன்னு திமுக அரசு முடிவு எடுத்துருச்சு, இந்து அறநிலையத்துறை முடிவு எடுத்துட்டாங்க. முடிவெடுத்த நீங்க அடுத்த நாளே அது மேல்முறையீடு பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்போ வேணுமுன்னே இது ஒரு பதட்டத்தை உருவாக்கணும், பதட்டத்தை உருவாக்கி அதுல இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கியை நம்ம வாங்கணும். ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணும்போது இஸ்லாமியர்கள் எல்லாரும் மனது குளிர்ந்துருவாங்க. அந்த மனது குளிரும் போது அது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இதுலேயும் ஒரு நாடகம் தான், இது நாடகம், முழுக்க நாடகம். ஏன்னா அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறவன் அடுத்த நாள் அப்பீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அதுலேருந்து 2 நாள் தான் டைம் இருக்கு. அப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லும் போது இது 30 நாள் டைம் இருக்குன்றா. ஆனால் 30 நாள் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா கார்த்திகை தீபன்றது அன்னைக்கு தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நீ முட்டாள் மாதிரி பேசுறானுங்க. இன்னைக்கு கோர்ட்ல கூட விவாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, 30 நாள் டைம் இருக்கும்போது கோர்ட் அவமதி போலக்க எப்படி வந்துட்டு ரவீந்திரன் போடுவார்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கறேன், கார்த்திகை தீபம் என்னைக்கு? அன்னைக்கு தானே நீங்க கோர்ட் ஆர்டர் நீங்க கடைபிடிக்கணும். அன்னைக்கு நீங்க பண்ணலன்னும் போது நீங்க அப்புறம் 30 நாள் கழிச்சு நீங்க போட்டா எங்களுக்கு போடா கட்ட எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபம் என்னைக்கு அன்னைக்கு தீபம் நாங்க ஏத்தணும், அதுதான் கோர்ட் ஆர்டர். அப்போ கோர்ட் ஆர்டரை மதிக்காம நீங்க 30 நாள் டைம் இருக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? 30 நாள் வரைக்கும் நாங்க தீபம் ஏற்ற வெயிட் பண்ண இருக்க முடியும்? நீ போடுவ 30வது நாள் நீ எத்தனை போய் போடுவேன், மேல்முறையீடு பண்ணுவோம், அது வரைக்கும் நாங்க தீபம் ஏற்ற வெயிட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு, நீங்க தீபம் ஏற்றலாம். அப்படி நீங்க ஏற்றவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னால் 6/5க்கு கோர்ட் அவமதிப்பு வழக்கு உங்க மேல பாயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியும் ஆஜராக சொல்றாங்க, அந்த கமிஷனர் ஆஜராக சொல்றாங்க 5 மணிக்கு, அவர் ஆஜராகல. அதே போல அறநிலையத்துறையோட ஹெட்டையும் வந்து அங்க ஆஜராக சொல்றாங்க, அவரும் ஆஜராகல. இதுல அந்த கமிஷனர் ரொம்ப திமுறா பேசுறாரு. என்ன பேசுறேன்னா, நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அப்ப எவ்வளவு ஆணவம் பாருங்க. ஒரு கமிஷனர் உனக்கே இவ்வளவு ஆணவம் இருக்குதுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மனநிலை அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கணும்? ஏங்க இது வந்து 100 ஆண்டு கால போராட்டம். இது இந்த தீபத்தூன்ல ஏற்றது வந்து 100 ஆண்டு கால போராட்டம். இதுல ஒருத்தன் சொல்றான், அந்த இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவங்க, அந்த சிக்கந்தர் தர்காவை சார்ந்த நிர்வாகிகள் ஒருத்தர் கோர்ட்ல சொல்றான். என்ன சொல்றாருன்னா, அது பிரிட்டிஷ் காலத்துல அதை நிறுத்திட்டாங்க,
அதை தாண்டா நாங்களும் சொல்றோம். பிரிட்டிஷ் காலத்தை நிறுத்தினது ஏன் நிறுத்தினீங்க? அந்த காலத்துல அவன் நிறுத்திட்டான். இப்பதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆளுது. இப்ப இந்திய அரசாங்கம் தானே ஆளுது. அப்போ அங்க எப்பெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் அங்க இப்ப கேட்கிறோம். அப்படி பார்த்தா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் மறுக்கப்பட்டாங்க. அதெல்லாம் இப்ப நீங்க கடைபிடிக்கிறீங்களா என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரே இப்போ இந்த கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணல. பொன்முடியோடைய அமைச்சர் பதவியை அவருடைய வழக்குல இருந்து புடுங்கினாங்க. யாரு? கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தாங்க. சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை கொடுத்தாங்க. மேல்முறையீடு பண்ணீங்க. மேல்முறையீடு பண்ணி தீர்ப்பு வந்த அன்னைக்கே அவர் திரும்பி நீங்க பதவி வைக்க வச்சீங்களா? அப்போ உடனே ஒபே பண்ணீங்களா? எப்படி அது? அப்போ திமுகவுக்கு ஒண்ணுனா மட்டும் அந்த கோர்ட் ஆர்டர் உடனே ஒபே பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும், திரௌபதி முர்மு மேலேயும் ஜனாதிபதி அவர்கள் மேலேயும் நம்ம கவர்னர் ஆர் என் ரவி மேலேயும் இவங்க வழக்கு போட்டாங்க. அப்போ கோர்ட் ஒரு உத்தரவு போடுது, 10 மசோதாவை நிறைவேற்றணும்னு. உடனே நீ சட்டசபையை கூட்டி நிறைவேற்றி சட்டமா போடல. நாங்க தான் வந்துட்டு துணைவேந்தர்கள் நியமிப்போன்னு ஒரு சட்டத்தை இயற்றல. அப்போ மட்டும் எப்படி உடனே ஒபே பண்றீங்க? அப்போ இந்த வழக்கையா உடனே ஒபே பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இவங்களுக்கு தேவை இதை அரசியலாக்கி இதை பதற்றமாக்கணும். ஏன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை கொண்டு வந்தா 144 போட முடியும். இப்போ சாதாரண ஒரு இடத்துல நீங்க 144 போட முடியும். 144 போடணும்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கணும். ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்போ உருவாகும்? என்னுடைய உரிமையை நீ மறுக்கப்படும் போது நான் போராடக்கூடிய இடத்துக்கு நான் வருவேன். நான் போராடும் போது என் பின்னால ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா 144 போடுவாங்க. அப்ப அதுக்காகத்தான் நம்ம தீபம் ஏத்துவான்னு மக்கள் வெயிட் பண்ணி நான் பக்தர்கள் வெயிட் பண்ணி இவன் தீபம் ஏத்தப்படல. அப்போ பொங்கி எழுறாங்க மக்கள். அப்ப பக்தர்கள் பொங்கி எழும் போது அப்போ அந்த நேரத்தில் 144 போட்டாக்கா அப்போ நம்ம மேல போறதை தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான், இதெல்லாம் ப்ரீ பிளான். அதனாலதான் அவங்க அடுத்த நாளே அப்பீலுக்கு போகாம 2 நாள் தீபம் ஏத்துற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க திமுக அரசு. எவ்வளவு கிரிமினல் பாருங்க இந்த அரசு, எவ்வளவு மோசமான அரசு பாருங்க இந்த அரசு. இந்துக்களுக்கு விரோதமான அரசு திரும்ப நிரூபிக்கிறாங்க. இங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தர்கான்னு வச்சிங்களா, ஒருத்தருக்கு ஒரு தர்கா தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கீழே ஒரு தர்கா இருக்கு, சிக்கந்தருக்கு தர்கா இருக்கு. இப்போ இந்த தர்காவும் சரி, மலை மேல கட்டின தர்காவும் 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தர்கா தான் இது. இன்னமும் 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட தர்கா அது கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினா. இப்ப நீங்க அதை முடிச்சு போடுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தர்கா கட்டினதுக்கும் முடிச்சு போட்டீங்கன்னாக்கா தெரியும். அப்ப பிரிட்டிஷ்காரனுக்கு இது சம்பந்தம் கிடையாது. தர்காவை வேணும்னே போட்டு அங்க கட்டிட்டு நம்மள தீபம் ஏற்ற கூடாம அப்ப பண்ணிட்டாங்க. அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏன்? அதாவது சிக்கந்தர் என்பவர் இந்திய பிரஜை கிடையாது, சரிங்களா? அவர் வேற எங்கேயோ பிறந்து வேற எங்கேயோ வளர்ந்து அதுக்கப்புறம் உள்ள திப்பு சுல்தான் மூலமாக நம்மளுடைய மதுரையை வந்து, அதுவும் மதுரையில் நம்ம இருக்கக்கூடிய மன்னர்கள், இங்க இருக்கக்கூடிய திருப்பாண்டியன் என்ற மன்னர் தான் உதவி கேட்கறாங்க. திப்பு சுல்தான்கிட்ட உதவி கேட்கறாங்க, எங்க மதுரையை கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்த திப்பு சுல்தான் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கோவில்களோட எங்களுடைய செல்வத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மன்னரை அடிச்சுட்டு வரத்துட்டு அவரே ஆக்குபை பண்றாரு மதுரையை ஆக்குப்பணி பண்ணும் போது அதுக்கப்புறம் தான் சிறிய சிறிய மன்னர்கள் ஒன்றா சேர்ந்து கிளர்ச்சி பண்ணி, மறவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க மறவர்கள் பாண்டியன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கிளர்ச்சி பண்ணி அதை கிளர்ச்சி தாங்க முடியாம ஓடி போற கட்டத்துல மலை மேல போய் ஒளிஞ்சுக்கிறாரு இந்த சிக்கந்தர். அப்போ நம்முடைய மன்னர் அவரை மார்கை வாங்கி வெட்டி அங்கேயே போட்டுட்டு வந்துடுறாரு. அப்போ இங்க இந்த சிக்கந்தருடைய ராணுவ இந்த படை தளபதிகள்லாம் தேடுறாங்க, எங்க இருக்கிற சிக்கந்தர் தேடும் போது அவருடைய பாடி மட்டும் மேல கிடைக்குது, எங்க மலை மேல கிடைக்குது. அப்போ அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இந்த கோரிப்பாளையம் என்ற இடத்துல சமாதியை கட்டி கோரிப்பாளையத்துல தான் தர்கா உருவாக்குறாங்க. அப்போ இங்க நீ தர்கா உருவாக்கிட்ட, இங்கதான் நீ சமாதி கட்டி தர்கா உருவாக்கிட்ட, அங்க எப்படி நீ திரும்ப ஒண்ணு கட்டுவேன்? அதே போல இஸ்லாத்துல வந்து தர்கா வழிபாடு என்பது கிடையாது. மசூதியில மட்டும் தான் நீ தொழுகை பண்ணணும், தர்கால தொழுகை பண்ணக்கூடாது. அது மேலே இருந்தாலும் கீழே இருந்தால் தர்கா என்பது ஒரு சமாதியை வணங்கக்கூடாது என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டம். ஆனா அதையும் மீறி நீங்க ஆடு கோழி பலியிடுறது அங்க போய் வணங்குறதுங்கிறது வேணும்னு இந்துக்களை அவமதிப்புக்கூடிய செயல். இப்போ இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு? நீ ஆட்டை தூக்கின் மேல போனதால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ இது ஆரம்ப புள்ளி யாரு? ஏதோ ஒரு பிரிவினைவாதி, ஏதோ ஒரு அடிப்படைவாதி தான் இதுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கிறான். நீ ஆட்டை தூக்கின்னு போலன்னா நாங்க கேள்வி கேட்க போறது இல்ல, எப்பயும் போல தீபம் ஏற்றாம அது பாட்டு இருக்க போகுது. நீ ஆட்டை தூக்கின்னு போய் வெட்ட போகும்போது தான் இந்த நவாஸ்கனி என்ற எம்பி போய் நீ அங்க மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடும் போது தானே பிரச்சனையே அங்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனை அங்க கிடையாது. அப்படி இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் உத்தரவு போடுறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடியே உத்தரவு போட்டிருக்காங்க. கலெக்டரும் போலீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்க உயிர் உள்ள எந்த பொருளையும் நீங்க கூட்டி போய் பலியிடக்கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு இருக்கு. அரசாங்க உத்தரவு இருக்கும்போது அதை அரசாங்க உத்தரவை மீறினது முதல்ல யாரு? இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் தான் முதல்ல மீறுறான்.
நாம மீறல, இந்துக்கள் யாரும் மீறல. நாங்க வந்து வாலண்டியரா இப்ப தீபத்தூண்ல தீபேத்தணும் நாங்க சொல்லல. நீங்கள் அந்த ரூல்ஸை மீறும் போது அங்க ஒரு பதட்டம் ஏற்படுது. அப்ப எதனால பதட்டம் ஏற்படுது? நீ போய் அங்க நாங்க அப்ப எங்களோட உரிமையை நான் விட்டு கொடுத்தனால தானே நீ ஆடு எடுத்துட்டு போற, எங்க உரிமையை நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்னு அப்போ வழக்கு தொடர்ந்து நாம அந்த வழக்குல இருந்து இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு கோர்ட் ஒரு சாதகமான தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்து அதை அமல்படுத்த மறுக்குது. இதெல்லாம் எவ்வளவு மோசமான அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றத்தை இதை விட யாருமே அவமதிக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை விட வேறு யாருமே இவ்வளவு கேவலமாக அவமதிக்க முடியாது. ஏன் 144 எப்படிங்க போடுவீங்க நீங்க? 144 போட்டு இதை தடை பண்றான்னு சொன்னா அப்போ இந்துக்கள் மீது, இந்துக்களுடைய வழிபாடுகள் மீது எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. இதை விட முக்கியம் என்னன்னா, இந்து அறநிலைத்துறை அது இந்து அறநிலைத்துறையா இல்ல இஸ்லாமிய அறநிலைத்துறையான்றது கேள்விக்குறியாச்சுன்னா, இந்து அறநிலைத்துறை என்ன? இந்து தெய்வங்கள், இந்து கோவில்களுக்கோ இந்துக்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா முதல்ல வந்து கொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்து அமைப்பு. நீ என்ன பண்ற? உண்டியல் காசு எடுத்துக்கிற, எங்களோட கோயிலோட வருமானத்தை, அந்த பில்டிங்கோட வருமானத்தெல்லாம் எடுத்துக்கிற, கோயில் நிலத்தில் வர புத்தக பணத்தெல்லாம் எடுத்துக்கிற, இதை எடுத்து உன்னுடைய அரசாங்கத்துக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுக்கிற. ஆனா எங்களுடைய மத நம்பிக்கை, எங்களுடைய வழிபாடு வருமானம் மட்டும் இந்து அறநிலைத்துறை அதுல சம்மதமே இல்லாத மாதிரி இஸ்லாத்துக்கு நீ இஸ்லாத்னா சொல்ற பிரிவடைவாத அமைப்பு, அடிப்படைவாத அமைப்புகளுக்கு நீ சொம்பு அடிக்கிறேன்னு சொன்னா அப்ப நீ தமிழ்நாட்டில் இருக்கமா, நம்ம தாலிபான் நாட்டில் இருக்கமா? ஏன்னா தாலிபான் நாட்டில் தான் இந்த பிரச்சனை நடக்கும், பாகிஸ்தான்ல இந்த பிரச்சனை நடக்கும். ஏன்னா அங்க இந்து கோவில்கள் இடிக்கப்படும், இந்து வழிபாடு வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி நீ தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு குட்டி பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது, குட்டி தாலிபான் ஆளு மாநிலமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாங்க நசுக்கப்படுறோம். எங்களுடைய வழிபாடு எங்க? நான் வருஷம் 365 நாள் தீபம் ஏத்தணும் நான் சொல்றேன். ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஏத்தனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? இந்தியா ஏன் நாடுறா? நீ யாரு? சிக்கந்தர் யாரு? சிக்கந்தர் வந்தேரி. சிக்கந்தர் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்தவன், இந்தியாவை கொள்ளையடிக்க வந்தவன், இந்தியாவோட சொத்துக்களை எடுத்துட்டு போக வந்தவன். உனக்கு மரியாதை கொடுங்க நீ நினைக்கும் போது காலம் காலமாக 1000 நூற்றாண்டுகளாக முருகன் கோவில் அங்க இருக்குது. 1000 நூற்றாண்டுகளாக அங்க தீபத்துள்ள நாங்க தீபத்தை ஏற்றி இருக்கிறோம். இது எங்க நாடுறா? இது எங்க நாடு? உங்களுக்கு எதுக்கு நாங்க பயப்படணும்? உங்களுக்கு எதுக்கு நாங்க விட்டு கொடுக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் எல்லா இஸ்லாத்தையும் சொல்ல, பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் தான் இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து அரசியலாக ஆக்கி குளிர்காலம் நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் எங்களோட பதில் இல்லாமல். அப்போ நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர் எதிர்க்கக்கூடிய அமைப்பு எங்களோட அமைப்போ எங்களோட கட்சியோ கிடையாது. ஏன்னா எங்களுடைய கட்சியிலுமே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த போல பிரிவினைவாதிகள் இருக்காங்களா? நான் சொல்ற இந்த நவாஸ்கனி போன்ற, இந்த ஜவஹர்லா போன்ற, இந்த மனிதநேய மக்கள் கட்சியோட இன்னொருத்தர் இருக்காரு தமிழ் அன்சாரி, இவங்கெல்லாம் தான் இதை ரொம்ப பிரபகண்டா பண்ணி இதை பெருசு பண்றது இவங்க தான். உங்களுக்கு தெரியும், என்னுடைய முப்பாட்டன் தான் முருகன் சொன்னான். யாரு? மென்டல் சீமான். இன்னைக்கு இந்த பிரச்சனை பத்தி வாயை திறந்தாரா? விஜய் வாயை திறந்தாரா? ஏன்னா இவங்கெல்லாம் சிறுபான்மையின் ஓட்டுக்காக நக்கி பிழைக்கிற என்ன இது கேவலமான வார்த்தைகளை கூட சொல்லலாம். ஏன் வாயை திறக்கல நீங்க? மூச்சுக்கு 300 தடவை சீமான் சொல்லுவார், முப்பாட்டன், எங்களுடைய முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முருகன் சொல்லி நீ தமிழ் கடவுள் முருகனுக்கு இனி தீபம் ஏற்ற முடியலன்னு சொன்னா நீ இந்நேரம் கண்டிச்சிருக்க வேணாமா? திமுக அரசு இந்நேரம் நீ அந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளை கண்டிச்சிருக்க வேணாமா? ஏன் கண்டிக்கல? விஜய் ஏன் கண்டிக்கல? இது எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க இந்த தமிழக அரசு இந்துக்களுக்கு, ஏன் நீங்க கண்டிக்கல? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு எத்தனை பேர் தான் பிரிச்சுப்பீங்க? அந்த ஓட்டை, இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஓட்டை, இருக்கக்கூடிய அந்த சிறிய ஓட்டை எத்தனை பேர் பிரிச்சுப்பீங்க? அந்த இஸ்லாமியர் ஓட்டுக்கு நாக்க தொங்க போட்டு இப்படி அழிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதே நீங்கள் இந்துக்களுக்கு நீங்கள் சாதகமாக இருந்தால் ஒட்டுமொத்த இந்துக்களுமே உங்களுக்கு வாக்களிச்சு உங்களுக்கு வெற்றி பெற செய்ய போறாங்க. இன்னைக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு ஏன் தீபம் ஏத்தலன்னு சாதாரண ஒரு பிஜேபியை சாராத, இந்து முன்னணியை சாராத ஒரு இந்து தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு சாதாரண பாமரன் கூட இன்னைக்கு கோபம் வருது, இந்த அரசு மேல கோபம் வருது. அப்பட்டமாக, இதை விட அப்பட்டமாக கண்டிப்பாக ஒரு மோசமான இந்து விரோத செயல் இருக்க முடியாது. அதற்கு முழு எடுத்துக்காட்டு இந்த திமுக அரசு, இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும். சொல்றீங்க இப்ப ஹிந்துக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா சு வெங்கடேசனை ஏன் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு அவரையே ஜெயிக்க வைக்கிறீங்க? அவர் வந்து இது கார்த்திகை தீபமா இல்ல கலவர தீபமா? ஏன் அப்புறம் அவரை ஜெயிக்க வைக்கிறீங்க நீங்க சேர்ந்து? இவர் பேசுனது எல்லாமே இப்ப இந்த 4 வருஷத்துலதான் இவர் அதிகமா பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் அது மாதிரி பேசல. இதே பேச்ச நான் சு வெங்கடேசன் நேரடியாக கேட்கிறேன், நீ ஆண் மகனாக இருந்தால், நீ ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்திருந்தால் எலெக்ஷன் டைம்ல இதை நீ பேசு. உன்னுடைய பிரச்சார கூட்டத்துல கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு பேசு. இந்த தெய்வங்களை பத்தி நீ இழிவா பேசு. நீ முடிஞ்சா ஒரே ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல மதுரையில நீ பேசிட்டு நீ ஜெயிச்சிரு பாத்திரலாம். நான் ஓப்பன் சேலஞ்சு ஒன்று விடுறோம், முடிஞ்சா நீ ஜெயிச்சிரு. இந்த மாதிரி நீ பேசிட்டு பாஜக அங்க யார் பாஜக நிக்கிறாங்களோ அதிமுக அவங்களோட ஒரு ஓட்டு நீ அதிகமாக எடுத்து காட்டிட்டு பார்க்கலாம். ஜெயிக்க கூட வேணாம், வேற வேணா ஜெயிச்சுட்டு போறான், ஒரு ஓட்டு என்டிஏ கூட்டணி அதிகமாக எடுத்து காட்டிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீ பேசணும். இவருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு எவனோ பேசுறான்,
கம்யூனிஸ்டுக்காரர்லேருந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாருமே பேசுகிறான். நீங்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷன் டைமில் பேசுங்கடா. இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? எலெக்ஷன் டைமில் பிரச்சாரத்தில் பேசுங்க. இனி வரும் காலகட்டத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவே படாது, அது ஒரு மூட நம்பிக்கை, அது மாதிரி ஒரு செயலே கிடையாது, தீபத்தூணே கிடையாது அப்படின்னு முடிஞ்சா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டாலின் உள்பட, உதயநிதி உள்பட எல்லாரையும் கேட்குறேன், முடிஞ்சா பிரச்சாரம் பண்ணுங்க. இதுக்கு நான் இனி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் அந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற விட மாட்டோம், இது எங்களோட அஜெண்டா, இதோட தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துட்டு முடிஞ்சா பண்ணுங்க. இவன் சொல்றான், அந்த தமிழக அரசு சொல்லுது கலவரம் ஆயிடும், நாங்கள் ஏற்ற விட்டா கலவரம் ஆயிடும். ஏய், அயோத்தியில ராமர் கோயிலை கட்டிட்டு வந்துட்டோம் நாங்க. அயோத்தியில அவ்வளவு பெரிய 500 வருட பிரச்சனையை அப்படி செகண்ட்ல முடிச்சுட்டு வந்த பிரதமர், எங்க பிரதமர், இன்னைக்கு நீ விட மாட்டேன்னு சொல்றேன்னாக்கா நாளைக்கு ராணுவத்தை கூட்டு வந்து மொத்தமா இறக்கி உள்ள போனோம், என்ன பண்ணுவோம்? உன்னால என்ன பண்ண முடியும்? அந்த ரைட்ஸ் எல்லாமே நீதிமன்றத்துக்கு உண்டு. தமிழக காவல்துறை நிறைவேற்றலன்னு சொன்னாக்கா நேற்றுக்கு 60 கமாண்டோ போனான், நாளைக்கு 6 லட்சம் கமாண்டோ உள்ள வருவான், தீபத்தை ஏத்துனுவான். என்ன புடுங்க முடியும் உங்களால? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வெறும் தமிழ்நாடு, பாஜக ஆள்வது இந்தியா முழுக்க. ஒரு நீதிபதியோட தீர்ப்பை அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு புறந்தள்றீங்கன்னு சொன்னா எந்த மாதிரியான இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சியா இது? இது என்ன சார்? இதுனா நான் தென்கொரியாவா வடகொரியாவா? இது நீங்க என்ன வடகொரியா அதிபரா? நீங்க சாதாரண ஒரு முதலமைச்சர், உங்களுடைய லிமிட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா மத்திய அரசுன்றது வேற, உள்துறை அமைச்சகன்றது வேற, ஒரு நீதிபதியோட பவர் என்பது வேற. இதே நீதிபதி இந்த தீர்ப்புக்காக எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட தீர்ப்பையும் சொல்லலாம். இந்த தமிழக அரசு கலைக்கிறதுக்கு விட தொடர்ந்து இந்த நீதிபதியை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பார்ப்பனன், ஆர்எஸ்எஸ் காரன், பிஜேபியோட சொம்பு தூக்கி இப்படி எல்லாம் ஒரு பேசுறீங்களே ஒரு நீதிபதியை. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி கவாய் மீது ஒரு பிராமணன் செருப்பு வீசிட்டார். அதுக்கு எவ்வளவு பொங்கு பொங்குனீங்க? கவாய்க்கு ஆதரவாக எவ்வளவு பொங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ஒரு அதே நீதிபதி அப்போ கவாய் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவருக்கு வக்காலத்து வாங்கின கட்சிகள் பார்ப்பனர் என்பதற்காக நீ இழிவுபடுத்துவீங்களா? இவரை நீ இழிவுபடுத்துவீங்களா? ஏங்க, சந்துரு கொடுக்காத தீர்ப்பாங்க இவர் கொடுத்துட்டாரு, கிருபாகரன் கொடுக்காத தீர்ப்பாங்க இவர் கொடுத்துட்டாரு. எவ்வளவு மோசமான தீர்ப்புகள் எல்லாம் இந்த சந்துருவாக இருந்தாலும் சரி, கிருபாகரனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்துக்கள் எதிராக எத்தனை வழக்குகளில் இவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். அப்பெல்லாம் 9 ஓட்டையும் மூடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இதுதான் நியாயம், இதுதான் தர்மம்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொன்னா அவரை ஜாதியை வைத்து திட்டுவது, அவர் மதத்தை வைத்து திட்டுவது, அவருடைய வாழ்வியல் முறையை வைத்து திட்டுவது, இதெல்லாம் எங்க நடக்கும்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். இதை இந்திய கூட்டணி ஏத்துக்குதா? இது இந்திய கூட்டணி ஏத்துக்குதா? நானா கேட்கறேன், இது இந்திய கூட்டணி ஏத்துக்குதா? இந்திய கூட்டணி இது ஏத்துக்குதான்னு கேட்கறேன். எப்படி ஏத்துக்கும்? ராகுல் காந்தி ஓகே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி சொல்லுவாங்களா? கெஜ்ரிவால் சொல்லுவாரா? முலாயம் சிங் யாதவ் சொல்லுவாரா தீபம் ஏற்றக்கூடாது தப்பு, நீங்க தீபம் ஏற்றக்கூடாது? சிக்கந்தர் மலை தான் ஒத்துப்பாங்களா? அவங்க முடிஞ்சா பேச சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை இந்திய கூட்டணியிலிருந்து யாராச்சும் ஒரு கட்சி தலைவரை திமுக செய்வது சரிதான் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சனாதனத்தை பத்தி பேசிதான் உத்தரப்பிரதேச ஆட்சியாளர் தான். முலாயம் சிங் யாதவ் வராததுக்கு காரணமே என்ன அர்த்தம்? சனாதனத்தை பத்தி நீ பேசுனதால்தான். பீகாரிகளை பத்தி இழிவா பேசின ஒரே காரணத்துக்காக தான் ஜெயிக்கக்கூடிய லாலு பிரசாத்தோட கட்சி கூட தோத்து போச்சு. இன்னைக்கு தொடர்ந்து நீங்க இங்க பேசக்கூடியது எல்லாமே எங்க பிரதிபலிக்குது தெரியுமா? அங்க வடநாட்டில் பிரதிபலிக்குது. நீங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் இந்த தெய்வங்களுக்கு எதிராகவும் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்க எதிரொலிக்குதுன்னா உங்களாலதான் இந்தி கூட்டணி நாசமா போகுது. திமுகவால தான் இந்தி கூட்டணி நாசமா போகுது, வேற யாராலையுமே கிடையாது. அதனால தமிழகத்துல 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றம், இந்து எழுச்சி நடக்கும். அப்பதான் இவனுக்கு திருந்துவானுங்க. அது அந்த அந்த ஒரு மாற்றம் வரும்போது அப்போ வருவானுங்க பாருங்க, இந்துக்கள் கிட்ட அப்போ வருவானுங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக 2026 நடக்கும். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர் மூலிமா தமிழ்நாட்டிலேயே பல லட்சம் ஓட்டுகளை இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டாடுறதா ஒரு ஐடியா போட்டிருக்காங்க போலவே. என்ன நடக்குது? ஐடியாலாம் இல்லை சார். அதாவது செத்த ஓட்டை எப்படி நீக்குவீங்க நீங்க? மு.க. ஸ்டாலின் போயிட்டு எங்க அப்பா செத்துட்டாருன்னு போய் லெட்டர் கொடுப்பாரா? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பாரான்னு கேட்குறேன். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அதை? அப்போ எஸ்ஐஆர் ஒன்று வந்தால் தானே கண்டுபிடிப்பாங்க. என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் தான் சார், அவன் இல்லை பீகார் போயிட்டான் சார், இல்லை உத்தரப்பிரதேஷ் போயிட்டான் சார், ஆனால் ஓட்டு ஒன்று இங்கே இருக்கு சார், நான் போய் லெட்டர் கொடுப்பேனா? அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அப்போ அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல. நம்ம எஸ்ஐஆர் நம்ம பிஜேபி கண்டுபிடிச்சதா? மசோதா நிறைவேற்றினாங்களா? சட்டம் நிறைவேற்றினாங்களா? இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சாங்களா? இந்த முட்டாள்களுக்கு தற்கூரி கூட்டுக்கிறது புரியதே கிடையாது. எஸ்ஐஆர் என்பது காலமாக 20 வருடத்துக்கு கூட செய்ய வேண்டிய வேலை. 2002 எஸ்ஐஆர் நடக்கும்போது பிஜேபி ஆச்சு. அப்போ கூட்டணியில் யார் இருந்தா? திமுக தான் இருந்துச்சு. அப்போ ஏன் மூடிட்டு இருந்தீங்க? அப்போ ஏன் உங்க கலைஞர் கேட்கல? 2005 எஸ்ஐஆர் நடக்கும்போது யாரோட ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. அப்ப கூட்டணியில் யார் இருந்தா? திமுக இருந்துச்சு. அப்ப ஏன் நீ வாய் திறக்கல?
அப்போ நீ கூட்டணியில் இருந்தால் மட்டும் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் சரி, நீட்டை கொண்டு வந்தாலும் சரி, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, வக்ஃப் போர்டு கொண்டு வந்தாலும் சரி, வாயை மூடிட்டு இருப்பீங்க. இதே நீங்க கூட்டணியில் இல்லை, உங்களுக்கு சாதகமான ஆட்சி மேல இல்லைன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. இது மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எந்த மக்களுமே இந்த எஸ்ஐஆர்லாம் பாதிக்கப்பட்டு யாரும் சொல்லலை. இல்லைன்னா நீக்கிங்க, வச்சிருந்தா வச்சுக்கோங்க, இவ்வளவுதான். இப்போ கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்குகள் நீக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தா 25 லட்சம் பேர் செத்து பணம் ஓட்டுக்குது. அப்போ எப்போ நீக்குவீங்க? அதான் ஏன் இவங்க இதை நீக்காம வச்சிருக்காங்க? ஏன் நீங்க கோரிக்கை வைக்காம வச்சீங்க? இவ்வளவு நாளா 4 வருஷம் ஆண்டு இருக்கீங்க. 2021 நீங்க தான் ஜெயிச்சிங்க, 2019 நீங்க தான் ஜெயிச்சிங்க, இப்போ அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிச்சிங்க. அப்போ இந்த 25 லட்சம் ஓட்டு சத்தம் ஓட்டை வச்சு தான் நீங்க ஜெயிச்சிங்களா? இப்போ அதை நீக்கிறன்ற போது உங்களுக்கு பயமா இருக்குதா? ஒரு கேள்வி வருமா வரதா? அதே போல கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் ஓட்டு. அப்போ இந்த நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் ஓட்டு யார் போட்டிருந்தா இவ்வளவு நாளப்ப? நீங்க போட்டு இருந்தீங்களா? அதனால தான் நீங்க பயப்படுறீங்களா? அப்போ 2019 எலெக்ஷன்ல நீங்க போட்டிருக்கீங்க, 2021 எலெக்ஷன்ல நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் நீங்க போட்டிருக்கீங்க. அப்போ இந்த பயத்தின் காரணமா 2024 நீங்க போட்டிருக்கீங்க. ஏன்னா கண்டினியூஸா 3 தேர்தலில் வெற்றி வாகை சொன்னது யாரு? திமுக. அப்ப திமுக இந்த கள்ள ஓட்டுகளை, சத்தம் ஓட்டு, நிரந்தரமா குடிபெயர்ந்த ஓட்டுலாம் திமுக காரனை வச்சு போட வச்சு அப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப இது போலித்தனமான வெற்றி தானது. அப்ப தார்மீக பொறுமேற்று முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு 39 பேர் அங்க போய் டீ பஜ்ஜி சாப்பிட்றான் பாரு, அவனையும் ராஜினாமா பண்ண சொல்லணும். ஏன்னா இது மொத்தமான திருட்டு ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறேன். ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த 2021 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2% ஓட்டு தான், 2% ஓட்டு தான். அப்ப இந்த 67 லட்சம் 77 லட்சம் ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட 3% ஓட்டு, 3% ஓட்டு. அப்போ இந்த ஓட்டை வச்சுதான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள். அதனாலதான் இந்த ஓட்டை நீக்கிறோம் போது பதறாங்க, கோபம் வருது, ஐயோ வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறாங்களே தவிர இது காரணம் இதுதான். அப்ப எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம் இதுதான். எஸ்ஐஆரை எதிர்க்கிறது ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் கூட இந்த பிஎல்ஓ கூட ஊரா போய் சுத்துறதுன்னு பார்த்தா அதுவும் இவங்க தான், அதுவும் திமுக தான். ஒரு பக்கம் கோர்ட்டு எஸ்ஐஆர் வானாங்கிறான், ஒரு பக்கம் பிஎல்ஓ எங்கமாங்கிற வாமா பிஎல்ஓ கூப்பிடுறான். அப்ப என்னடா நீ என்னதான்டா உனக்கு பிரச்சனை உனக்கு? அப்போ நீ வரவேற்று நீயே பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டா தேடி 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 சேர்க்கிற வேலையை திமுக அதிகாரம் செய்யலாம், மற்ற கட்சிக்காரெல்லாம் செய்யல. ஏன்னா தோத்துருவோன்னு பயம் வந்துருச்சு, வேற வழி இல்லை. எப்படி செத்த ஓட்டெல்லாம் நீக்கிடுவான், எப்படியாச்சும் புது ஓட்டுகளை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் இருக்கிறான். அவளை மாட்டு கருத்து இல்லை. அதனால எஸ்ஏஆர்ல இவன் எதிர்க்கிறன்றதுலாம் ஒரு போலி நாடகம். அது என்னைக்குமே அது இங்கேன்னு கிடையாது, அது 20 ஓட்டு ஒரு நடைமுறை கண்டிப்பா நடக்கும். இப்போ 2026 நடந்தது, 2046 கண்டிப்பா நடக்கும், அவ்வளவுதான். அது இல்லாம இதுல என்ன உங்களுக்கு இருக்கு? நான் என் பூத்துல நான் 2002 2005 நான் ஓட்டு போட்டேன், எனக்கு அந்த டேட்டா இல்லை. பிஎல்ஓ ஒருத்தர் வந்தாங்க, அந்த டேட்டாவை அவங்க வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டை. 2002 நீங்க சார் போட்டிருக்கீங்க சார், என் குடும்பத்தில் 4 பேருமே போட்டிருக்கோம். நானும் போட்டிருக்கேன், எங்க அப்பாவும் போட்டிருக்காரு, எங்க அம்மா போட்டிருக்கோம், எங்க பாட்டி போட்டிருக்கோம், 4 பேருமே போட்டிருக்கோம். அவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துன்னு வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தேட வேண்டிய வேலையும் கிடையாது. நீ போடலன்னா தான் உனக்கு பிரச்சனை, நீ போட்டிருந்தா உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ போடலன்னா புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஃபார்ம் 7 ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க, சேர்த்து நீ சேர்ந்துக்க. அது 9ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ 2005 2006 நீ போடலன்னா கூட பரவாயில்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு, புதுசா நீ சேர்ந்துக்க, அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுன்னு கேட்கறான். இதுல என்ன இருக்கு? இதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? ஏதாச்சும் ஒன்று பேசணும், ஏதாச்சும் ஒன்று எதிர்க்கணும். இதுதான் திமுகவுடைய வேலை. சார் இப்போ புதுசாக சஞ்சார் சாதி ஆப் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், வரக்கூடிய மொபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கனிமொழியிலேருந்து மற்ற டிஎம்கேக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் திருடுறீங்க, எங்கள் டேட்டாவையெல்லாம் திருடுறீங்க, இது எப்படி நியாயமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார். அவங்களுக்கு என்னன்னா டேட்டாவெல்லாம் உள்நாட்டுக்காரர் திருடக்கூடாது, வெளிநாட்டுக்காரர் திருடலாம். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறார், அவங்க மனைவி கிட்ட பேசுகிறாரோ, இல்லை அவங்க கள்ளக்காதலிகிட்ட பேசுகிறாரோ, இல்லை ஏதோ காதலிகிட்ட பேசுகிறாரோ, ஏதோ ஆபாசமாக பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த டேட்டா வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்குமா? ஏங்க அவன் சர்வேல சேவாமல் இருக்குமா? நீ இங்கேருந்து போகிற ஐ லவ் யூன்னு போடுவேன், எங்கள் டீச்சரில் இருக்கிறோன்னு போடுவேன், என்னம்மா பண்ணுறேன்னு கேட்பேன். அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாமே நம்ம இன்றைக்கி எதில் பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் தானே பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப்போட ஓனர் யார்? இந்தியாவில் இருக்காரா? அந்த வாட்ஸ்அப்போட சர்வேர் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்கா? அப்போ உன்னுடைய மொத்த டேட்டாவுமே எங்கே இருக்குது? எவனோ ஒருத்தங்கிட்ட இருக்கு. இந்தியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி 80 கோடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறான். அப்போ 70-80 கோடி பேரோட மொத்த ஃபேமிலி டீட்டெயிலுமே யார்கிட்ட இருக்கு? நீ பயோவில் போடுற ஐ லவ் மை ஃபேமிலி, ஐ லவ் மை ஒய்ஃப், இதெல்லாமே நீ பயோவில் போடுற இல்லையா? போடுறது இல்லாமல் உன்னோட நம்பரையும் கொடுத்துற, நீ வாட்ஸ்அப் நம்பரு உன்னோட நம்பரையும் நீ கொடுத்துற. அப்போ உன்னோட மொத்தம் ஓடிபி வந்தால் தான் அது. அப்போ உன்னுடைய குடும்ப டீட்டெயில் மொத்தத்தையும் நாங்கள் கொடுத்துறோம். குடும்பத்தில் தான் வா செல்ஃபி எடுத்து எங்கே போடுற? நீ வாட்ஸ்அப்பில் தானே போடுற, எல்லாருக்கும் போடுற. அப்போ குடும்ப டேட்டா மொத்தமாக உனக்கு எத்தனை புள்ளிலேருந்து, உனக்கு எத்தனை பொண்டாட்டிலேருந்து, அது பொண்டாட்டி இருந்தால் எத்தனை புருஷன், எல்லா டீட்டெயிலுமே வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புற. அப்போ மொத்தத்தையும் அவன் எடுத்துக்கிறான்.
ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் நீ ஒரு வேலையை செஞ்சிருப்ப, நீயே மறந்து போயிருப்ப. இந்த வருஷம் அவன் போடுவான், இதே நாளில் நீ இந்த வேலையை செய்தான், நம்மளே மறந்து போயிருவான். அவன் அப்போ நம்ம டேட்டாவை யார் வச்சிருக்கிறான்? அவன் வச்சிருக்கான். அப்போ நீ வெளிநாட்டுக்காரனுக்கு இந்த டேட்டாவை கொடுப்ப, அவன் திருடி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உள்நாட்டுக்காரன் எடுக்கக்கூடாது. இது எடுக்கிறதுலாம் கிடையாது. இந்த ஆப் எதுக்குன்னா மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக போய் சேரணும், வெளிப்படைத்தன்மை வேணும். அதாவது பாஜக அரசாங்கம் என்ன செய்யுது, இந்தியாவில் என்னதான் நடக்குது, எந்தெந்த துறைகள் என்னென்ன வேலை நடந்திருக்கு, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை கோடி நமக்கு வருமானம் வந்திருக்கு, எத்தனை கோடி நமக்கு கடன் இருக்குது, இதெல்லாமே அந்த ஆப்பில் இருக்கும். அது மொத்த வெப்சைட்டுமே அதில் இருக்கும். அதனால தான் அவங்க மக்கள்கிட்ட சொல்லலை, இந்த ஆப் இருக்கணும்னு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்தந்த டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்துக்கிட்ட, அந்தந்த செல்ஃபோன் தயாரிப்பு நிறுவனம், ஐஃபோனுக்கிட்ட இந்த ஆப் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இப்போது சைனாவோட இது ஒரு மொபைல்னா அவங்களுக்கு சாம்சங்னா சாம்சங்கு, விவோனா விவோ, இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்க, வேணாம்னா விட்டுருக்கு, இது வந்து நெசசரி கிடையாது அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கட்டாயன்ற வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இவன் எதை கொண்டு வந்தாலுமே வேணாம் தான் சொல்லுவான். நம்ம தான் தெளிவாக சொல்லிட்டோமா, இவன் டேட்டா ஃபுல்லாக அங்கே இருக்குது. நீ என்னென்ன பண்ணுற, ஏது பண்ணுற, 11 மணி ராத்திரி எவன் வீட்டுக்கு போகிற, எவன் வீட்டுக்கு வர, யார் எங்கே வர, அவன் வீட்டுக்கு வரா, மொத்த டீட்டெயிலுமே இருக்குது. மொத்த டீட்டெயிலுமே மெட்டா வச்சிருக்கிறான். உன்னுடைய மொத்த ஜாதகத்தையுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய 70 கோடி மக்களோட ஜாதகத்தை மெட்டா வச்சிருக்கான். அவன் வச்சிருக்கலாம், ஆனால் இந்திய அரசு வச்சுக்க கூடாது, இந்திய மத்திய அரசு வச்சுக்க கூடாது. இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேள்வி இல்லை இது. அந்த ஆப்பில் எங்கள் ரகசியத்தை திருடுவாங்கன்னு சொல்றது எவ்வளோ மோசமான கேட்ப. நீயே உனக்கு தெரியாமல் உனக்கு குடும்ப ரகசியத்தை அங்கே கொடுத்துனுக்கிறாடா, அமெரிக்காக்காரன் கொடுத்துனுக்கிற, அது தெரியாமல் அறிவு கட்ட முண்ட மாதிரி இவங்க திருடிடுவாங்க, அவன் திருடிடுவாங்க. இன்னுமாடா 21வது செஞ்சியில் கூடவாடா இந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க நீங்கள். முட்டா பயலாகிறானுங்க, எல்லாரும் தற்கூரி முட்டா பயலாகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஓகே சார், அற்புதமான கருத்துக்கள் இளையபேரோட வந்திருக்கு. மிக நன்றி.